Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஹேர் growthக்கான ஒரு சீரம் தான் பார்க்க போறோம். இந்த சீரம் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னலாம் வேணும் அப்படினா வெந்தயம் வேணும், flaxseed வேணும், கருவேப்பிலை வேணும், நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் வேணும். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஃப்ளாக்ஸீடும் வெந்தயமும் ஊற வச்சுருங்க. உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து ரெண்டுத்துலேயுமே 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நார்மல் ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். அதை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நீங்கள் ஃப்ளாக்ஸீடும் வெந்தயமும் ஊற வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இரும்பு வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஜெல்லை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டையும் அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் போட்டு அரைச்சி அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜூஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த ஜெல் மாதிரி, அதையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா விட்டமின் இ கேப்சல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்துட்டு நல்லா உங்கள் ஸ்கேல்பில் இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகிட்டு திரும்ப அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்லை, ரொம்பவே பால்னஸாக இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் க்ரோத் சீரமை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது சீரம் மாதிரியே இருக்காது, ஹேர் பேக் மாதிரியே நீங்கள் போடலாம். இன்னொன்று, உங்களுக்கு இதை டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் வெந்தயம் பவுட்ரு, ஹென்னா பவுட்ரு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கூட ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஹேர் பேக் போட்டால் ஹேர் வந்து ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அது கூட விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் ட்ரை ஆகவே ஆகாது. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக தயிர் கூட ஆட் பண்ணி போடலாம். தயிர் இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி அப்படி சாப்பாடு வடித்த கஞ்சி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி ஹேர் பேக்காக போடுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த டேமேஜ்டு ஹேர்லாம் இருக்காது. முடி நிறைய பேருக்கு ரொம்ப சிக்காக இருக்கும். அதேமாதிரி சீவுனா பந்தாக முடி வருதும்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.